நாமதேவருடைய சரித்திரத்தை சொன்னாலே ஜனாபாயோட சரித்திரத்தை நம்மளால சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாமாயாச்சிய சனி, நாமதேவர் இல்லைன்னா ஜனா கிடையாது. அப்போ ஒரு சமயம் ஆஷாட ஏகாதசி, கார்த்திகை ஏகாதசி, இந்த 2 ஏகாதசியிலையும் பண்டரிபுரத்தில் லட்சக்கணக்கான பேர் வந்து தரிசிச்சுட்டு போவாளாம். இன்னைக்கு கூட ஏகாதசி. அப்படி பண்டரிபுரத்தில் எல்லாரும் ஆனந்தமா பாடிண்டு ஆடிண்டு விட்டல 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 அப்படின்னு கோஷம் போட்டுண்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காளாம். அப்படி அந்த பண்டரிபுரத்தில் அந்த ஆஷாட ஏகாதசி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஆத்துக்கு போயிட்டாலாம். அப்போ ஒரு சின்ன பொண்ணு மட்டும் அப்படியே கையை குபிச்சுண்டு வெறிக்க அந்த பாண்டரங்கனே பார்த்துட்டு இருக்கான். நாமதேவர் எப்பொழுதும் கோவிலே இருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த பொண்ணை பார்த்து கேட்குறார், யாருமா குழந்தை நீ? யாருமா? எல்லாரும் போயாச்சேம்மா, எல்லா செலிப்ரேஷன்ஸும் முடிஞ்சுடுத்தே, எல்லாரும் ஆற்றுக்கு போயாச்சேம்மா, நீ மட்டும் இங்கே இருக்கியேம்மா, உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே? இன்னொன்று ஜனா அழுதுன்னே சொல்கிறாளாம், நான் ஒரு அனாதை, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அம்மாவும் காலமாயிட்டா அப்பாவும் காலமாயிட்டா, எனக்கு விட்டலன் தான் சகா, எனக்கு விட்டலன் தான் சர்வமும் அப்படின்னு ஸ்துதி பண்ணுறாளாம். ஸ்ரீ விட்டலா கிருபா சிந்தோ பக்த ரக்ஷகா கேசவா பிரபன்னாம் பாயி மாம் தேவ शरणागतवत्सला न मे माता पिता चैव न मे माता पिता चैव न च भ्राता न बान्धवाः तस्मात् त्वमेव सर्वस्वम् अबलाय मम प्रभो प्रभो विठला मम प्रभो 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 तस्मात् त्वमेव सर्वस्वं मम प्रभो विठला प्रभो विठला मम प्रभो प्रभो प्रभो. அப்படின்னு நாமதேவர் கண்லேருந்து ஜலமெல்லாம் வந்து விட்டான், கண் கலங்கிட்டார். ஏன்னா அந்த ஜனாபாய், அந்த சின்ன பொண்ணு, அந்த ஜனாபாய் ஒரு அனாதை இல்லையா? அவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த குழந்தை விட்டல நாம சொல்றதே, அந்த விட்டலன் தஸ்மாத் மமேவ சர்வஸ்வம் சொல்றதே அப்படின்னு ஒன்னே அவருக்கு கண்லேருந்து ஜலம் வந்து விடுத்தான். அப்போ ஜனாக்கும் நாமதேவருக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கும் ஒரு புத்திரிக்கும், ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அது போல தான் நாமதேவருக்கும் ஜனாக்கும் இருக்குமா. அப்படி நாமதேவர் ஜனாக்கு குருவாகவும் இருந்திருக்கார், அதே சமயம் ஒரு அப்பாவாகவும் இருந்திருக்கார். அப்படி நாமதேவர் ஜனாவை கூட்டின்னு போயிட்டார், தன்னுடைய ஆத்து கூட்டின்னு போயிட்டார். நாமதேவர் ஜனாவை கூட்டின்னு போகிற அளவுக்கு நாமதேவரும் வசதியானவர் கிடையாது. அவரும் ஏழை தான், சாப்பாடு கஷ்டப்படுறவர் தான். அவருக்கே ஏற்கனவே 4 குழந்தைகள் உண்டு. அதில் இது ஒரு குழந்தையா வளர்ந்துட்டு போட்டோமே, நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டுட்டு போட்டோமே அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டாராம். முதல்ல நாமதேவர் ஆத்துல அந்த நாமதேவருடைய அம்மா குணாபாய்க்கு ஜனாவை கண்டாலே பிடிக்காதான். அவளை எப்போ பார்த்தாலும் திட்டுவோ, அடிப்போ, காதை பிடிச்சி திருகுவோ, தொடையில கிள்ளுவோ, இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஜனா பொறுமையா நிதானமா அவ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறாளா. அப்படி பொறுமையா இருந்துட்டு நிதானமா இருந்துட்டு அன்பாலேயே ஒருத்தரை ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு முதல் உதாரணம் ஜனாபாய் தானா. அப்படி அவ அந்த பிரேமையோட சாது சேவைகள்லாம் பண்றதுனால குணாபாயும் சரியாயிட்டாளாம் கொஞ்ச நாள்ல. இப்போ நம்ம என்ன பார்த்துன்னு வரோம், மகாராஷ்டிர பக்தர்கள்லாம் நம்ம பார்த்துன்னு வரோம். பண்டரிபுரத்துல இந்த ஏகநாதர், கோரா கும்பார், ஜனாபாய், நாமதேவர், புண்டலிகன் இவா எல்லாருமே அபங்கங்கள்லாம் பாடியிருக்கா. நமக்கு நிறையான ஃபேமஸ் அபங்கங்கள்லாம் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஜனா எப்படி அபங்கம் எழுதியிருப்பா?
ஜனாவுடைய நிறைய ஃபேமஸ் அபங்கள்லாம் உண்டு. நாமதேவ கீர்த்தன கரி பிரேமபர் அது போல நிறைய அபங்கங்கள்லாம் உண்டு இல்லையா? அப்படி அவ எப்படி எழுதியிருப்பா? ஏன்னா அம்மா அப்பாவும் கிடையாது, படிக்கிறதுக்கு வசதி கிடையாது, எழுத படிக்க தெரியாது, அபங்கங்களையும் எழுத தெரியாது, நாமதேவரும் எழுதான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவ அபங்கங்கள்லாம் நமக்கு இப்ப கிடைக்கிறது தொலையாம அப்படின்னா அதுக்கு ஒரு கதை உண்டா. ஒரு சமயம் பாண்டங்களதோ எழுதிண்டே இருக்கானா. அப்போ அங்கேருந்து ஞானேஸ்வரர் ஞானதேவர் வராராம். இப்போ இந்த ஞானேஸ்வரர், நாமதேவர், ஜனாபாய் இவா 3 பேரும் கான்டெம்பரரிஸ், சமகாலத்திலே வாழ்ந்துவா. அப்படி ஞானேஸ்வரர் வந்தோடனே பாண்டங்களதோ எழுதிட்டு இருந்தா இல்லையா, இப்போ வந்தோடனே இப்படி பட்டுன்னு இப்படி பின்னாடி மறைச்சு வச்சுட்டானா. அப்போ ஞானேஸ்வரர் கேட்குறாரா, பாண்டுறங்க நான் வந்தோன்னு ஏதோ பின்னாடி மறைச்சு வச்சுருந்தே, என்ன மறைச்சு வச்சுருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஞானதேவா, வாப்பா. பாண்டுறங்க நீ சமையாடிக்கு தக்கு மாட்டலாடனேன்னு வந்து நீ சால்ஜப் சொல்லாத, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அப்படிலாம் என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாத. நான் வந்தோடனே ஏதோ மறைச்சு வச்சுருந்தேன், என்ன மறைச்சு வச்சுருந்த? உனக்கும் எனக்கும் என்னப்பா மறைவு? சாதுக்களுக்கும் எனக்கும் என்ன மறைவு? சாதுனாம் ஹிருதயம் துகம். அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன உங்ககிட்ட மறைக்க? பாண்டுரங்கா நான் ஒன்றும் இங்கே உபன்யாசம் கேட்க வரல உங்ககிட்ட. நான் வந்தோம், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நான் வந்தோடனே ஏதோ மறைச்சு வச்சிருந்தேன், என்ன மறைச்சு வச்சிருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஞானேஸ்வரா. இப்போ ஞானேஸ்வரர் நினச்சார், சரி இப்படிலாம் கேட்டால் பாண்டுரங்க தரமாட்டான், நம்ம என்ன பண்ணுவோம், பாண்டுரங்கனை பேச்சாலே மயக்குவோம். ஏன்னா பொதுவாக பாண்டங்கனை வேற ஏதோ ஒரு விஷயத்தில் அந்நிய விஷயத்த பேசின்றதானா அதில் டைவர்ட் ஆகிடுவானா. அப்படி ஞானேஸ்வரர் இப்படி பேச்சு கொடுத்துட்டே இப்படி பிரதட்சணம் பண்ணுற மாதிரி பண்ணி பின்னாடி வச்சு வச்சுருந்தானா அது இப்படி பட்டுன்னு எடுத்துட்டாராம். ஓலைச்சூடினா வச்சுருக்கான் இவன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு படித்து பார்க்குறாரு. பார்த்தா தலிதாம் காண்டிதாம் துசகாயின புருஷால அப்படி எழுதியிருக்க மாட்டாளே. ஏன்னா நெல்லு குத்தும் போதும் மாவரைக்கும் போதும் உன்னோட நாமத்தை பாடுறேன், இதுதான் இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன். புருஷால அப்படி பாடியிருக்க மாட்டாளே. ஏன்னா நெல்லு குத்துறது மாவரைக்கிறதுனா பொம்மநாடி தானே பண்ணுவா அந்த காலத்துல, இப்ப எப்படின்னு தெரியல. அப்படி அப்படி இது புருஷால அப்படி பாடியிருக்க மாட்டாளே. யாரோட அவங்க விட்டலா? நவிசம்பே க்ஷணபரி துசனா மகா முராரி நித்யாசி காரபார் நித்யாசி காரபார் முக்கி கரி நிரந்தர. எனக்கு நாமதேவரோட சைலி தெரியும், அவருடைய அபங்கம் இப்படி இருக்காது. என்னோடதும் கிடையாது, நிவர்த்தியோடது இல்லையே, சோப்பானரோடது இல்லையே, முக்தாயோடது இல்லையே, முக்தாபாயோடது இல்லையே. யாரோட அபங்கம் விட்டலா? அதான் எவ்வளோ தூரம் படிச்சுட்டேன், வேலைப்படி பார்த்தா மாய பாப்ப பந்து பகின துசே சகா சக்கரபாணி மாய பாப்ப பந்து பகின துசே சகா சக்கரபாணி. அம்மா அப்பா கிடையாது, பந்துக்கள் கிடையாது, பகினிகளும் கிடையாதா? நீ தான் அவள் சக்காவா? நீ தான் அவள் சக்கரபாணியா? இந்த இடத்துல ஏன் சக்கரபாணின்னு எழுதியிருக்கு அப்படின்னா, பாண்டரங்கன் பொதுவாக 2 கை இப்படி இடுப்பில் வச்சுருப்பான் இல்லையா, இப்போ சங்கத்தையும் சக்கரத்தையும் இப்படி இடுக்கி வச்சுருப்பானா. நீ தான் அவள் சக்கரபாணியா? யாரோட அபங்கம் விட்டதா? முத்திரை இருக்கா முத்திரை இருக்கா அப்படின்னு டக்குன்னு கீழே பார்த்தா மனே நாமயாச்சி ஜனி மனே நாமயாச்சி ஜனி லக்ஷலாகலே சரணாசி மனே நாமயாச்சி ஜனி. முத்ரை ஸ்டாம்ப் குத்தினது போல எழுதியிருக்கான். அப்படி அப்போ கூட நாமதேவரை விட்டு கொடுக்கவே மாட்டாளாம் ஜனா. ஏன்னா நாமதேவர் வந்து இவ்வளோ ஆத்து கூட்டின்னு போகலன்னா யார் இருப்பா? அவள் நம்ம பாரத தேசத்துக்கு பக்தியாக கிடச்சிருப்பாளா? இப்படி இருக்கும் பொழுது நாமாயாச்சி ஜனி அப்படின்னு உடனே ஞானேஸ்வரர் கேட்டார், ஜனாபாயா நாமதேவர் ஆத்துல வீட்டு வேலை பார்ப்பாளே, 10 பாத்திரம் தேய்ப்பாளே, துணி துவைப்பாளே, அந்த ஜனாபாயா ஏன் 10 பாத்திரம் தேய்க்கிறவா துணி தேய்க்கிறவாளா அவங்க மாடக்கூடாதா? பாண்டரன் கேட்குறான், பாடக்கூடாதா?
என் ஜனா பாடின அபங்கம் தான் இது. என் ஜனா பாடினா எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. நீங்களா அபங்கம் பாடினா நீங்களே எழுதிப்பேன். உங்கள் சிஷ்ய கோட்டிகள்லாம் இருக்கா, அவளாம் எழுதுவா. என் ஜனாக்கு நான் தானே எழுதணும். ஏன்னா முதல்ல ஜனா சொன்னதே என்னது, தஸ்மாத்வமேவ சர்வஸ்வம் விட்டலா. அப்படி இருக்கும் பொழுது நான் தானே அவளுக்கு எல்லாமே, இப்போ நான் தானே எழுதணும் அப்படின்னு ஒன்று ஞானேஸ்வரருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுதான். உடனே அவர் ஓடி போய் நாமதேவரோட ஆற்றுக்கு போய் சொல்கிறாரா, நாமதேவரே, உங்கள் ஆற்றுல ஜனா வரும்னு ஒரு வேலைக்காரி மட்டும் நினச்சிடாதீங்கோ. அவள் பாடுற ஒவ்வொரு அபங்கத்தையும் நம்ம பாண்டுரங்கன் அழியக்கூடாது, தொலைஞ்சு போகக்கூடாதுன்னு ஏடுபடுத்தி வைக்கிறான் அப்படின்னு உடனே நாமதேவர் சிரிச்சுனே சொல்கிறாராம், எனக்கு தெரியும், ஜனாவுடைய பக்தியை பற்றி எனக்கு தெரியும். ஜனாக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் இருக்குமா, அதெல்லாம் அவள் அபங்கமாக தான் பாண்டவன் இடத்துல ஷேர் பண்ணுவாளாம். ஆனால் வெளியில் நடமாடும் போது ஒரு சாதாரணமான பொண்ணு மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாளாம் அப்படின்னு நாமதேவர் சொல்கிறார். நம்ம என்னமோ ஜெயதேவருடைய அந்த 19வது அஷ்டபதியில் ஸ்மரகரள கண்டனும் மம சிரசி மண்டனும் தேகி பத பல்லவம் புராரம் பிரியே சாருஷீலே சாருஷீலே. அப்படி அந்த ஸ்மரகரள கண்டனுன்ற அந்த ஒரு லைனை வந்து கிருஷ்ணன் எழுதினத்துக்கே நம்ம ஜெயதேவரோட அஷ்டபதி எப்படி கொண்டாடுவோம். ஜெயதேவரோட அஷ்டபதியில் கண்ணனுடைய எழுத்து இருக்கு அப்படின்னு, ஆனால் இவளுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே அபங்கமே அந்த சாக்ஷாத் பரபிரமமான பாண்டவன் தானே எழுதுறான். அப்போ அது நம்ம பாரத தேசத்துக்கு எப்பேற்பட்ட பொக்கிஷம். மகான்கள்லாம் எப்பேற்பட்டவாளா இருந்தா சாக்ஷாத் அந்த பரபிரமே அவளுடைய அபங்கங்கள்லாம் எழுதுவா. அப்படி இன்னொரு வேடிக்கையான ஒரு இன்சிடென்ட் உண்டா. ஜனம் கத்திண்டே இருக்காளாம். உடனே பக்கத்தாத்துக்காரி வந்து கேட்டாலே, என்னடி பிரச்சனை, ஏன்டி இப்படி கத்துற? சரியில்லை, சரியே இல்லை, நான் விட்டல நாம சொல்லி தட்டின வராட்டினா தினைக்கும் காணா போகிறது, யார் எடுக்கிறாளே தெரியல அப்படின்னு இவ சொல்லும் பொழுதே மெனக்கட்டுன்னு அங்கேயாவது ஒருத்தி வந்து, என்னடி பிரச்சனை, ஏன்டி இப்படி கத்துற, உங்கள் வீட்டு வராட்டி எவன்டி எடுக்க போகிறான், அதுவும் மாடு போடுற ஷானி அவன் வந்து எடுக்க போகிறான், நான் ஒன்றும் எடுக்கலையே அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஜனாக்கு கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்கும். அப்போ சொல்கிறானா, நான் சாதாரணமாக தானே கத்தின்னு இருக்கேன், நீ மெனக்கட்டுண்டு அங்கேருந்து வந்து நான் ஒன்றும் எடுக்கலேன்ற, அப்போ நீ தான் எடுத்திருக்க, உன் வராட்டியெல்லாம் எடுத்து போடு, எது ஏ வராட்டி எது ஓ வராட்டி நான் இப்போவே கண்டுபிடிச்சி சொல்கிறேன். போடி அஷடு, வராட்டியெல்லாம் ரவுண்டாக தான் இருக்கும், எல்லாம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், ஸ்கொயரில் ட்ரையாங்கிள் எல்லாம் தட்ட மாட்டா, நீ எப்படி கண்டுபிடிப்ப, எல்லாம் படக்கு படக்கு தான் உடைய போகிறது அப்படின்னு அவள் சொன்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கூட உன் என் வராட்டி எது உன் வராட்டி எது நான் இப்போவே கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு ஜாலியாக பாடிண்டே இந்த வராட்டியெல்லாம் உடைக்கிறாளாம். உடைக்கிறா 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 விட்டு மாசாலை குரவாலா சங்கே குராஜா மேலா விட்டு மாசாலை குரவாலா சங்கே குராஜா மேலா விட்டு மாசாலை குரவாலா சங்கே குராஜா மேலா நிவೃತ್ತಿ कांद्यावरी सोपाना जगातदरी पुढे चले ज्ञानेश्वर मागे मुक्ताई सुंदर विटू माझा विटू माझा विटू माझा विटू माझा विटू माझा लेकुरवाला लेकुराजा मेला विटू माझा लेकुरवाला गोरा कुंभार माडीवरी चोका जेवा बरोबरी गोरा कुंभार माडीवरी चोका जेवा बरोबरी ಬಂಕ ಕಡಿಗೆ ವರಿ ನಾಮಕ ರಂಗುಳಿ ದರಿ ಬಿಟ್ಟು ಮಾಜ ಬಿಟ್ಟು ಮಾಜ ಬಿಟ್ಟು ಮಾಜ ಬಿಟ್ಟು ಮಾಜ ಬಿಟ್ಟು ಮಾಜ ಲೆಕ್ಕುರವಳ ಲೆಕ್ಕುರಾಜ ಮೇಲ ಬಿಟ್ಟು ಮಾಜ ಲೆಕ್ಕುರವಾಲ ಜನಿ ಮನೆ ಗೋಪಾಳ ಜನಿ ಮನೆ ಗೋಪಾಳ गोपाला
குறவாளா. அப்படி ஜனா ஒவ்வொரு வராட்டையும் உடைக்கிறாளாம். இப்போ பக்கத்தாத்துக்காரி வந்து கேட்டா, என்னடே எல்லாத்தையும் ஓட 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 ஓடன்னு உடைச்சுட்டு இருக்க, இப்போ நீ என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு அவ கேட்க, இந்த பக்கத்தாத்துக்காரியோட வராட்டிக்கெல்லாம் சாதாரணமாக எப்படி வருதும் போல படக் 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 அப்படின்னு உடையாருதான். ஆனால் ஜனா தட்டின வராட்டியெல்லாம் விட்டல் 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 அப்படின்னு உடையாருதான். ஜனா என்ன பண்ணான்னா, இந்த விட்டல் விட்டல்னு உடையாரத தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த படக் படக் படக்குன்னு உடையாரதெல்லாம் அப்படி தூக்கி போட்டாலாம். இப்போ சொல்கிறாளா, இதெல்லாம் ஏ வராட்டி, இதெல்லாம் ஓ வராட்டி. நான் விட்டலாம சொல்லி தட்டின வராட்டிலாம் விட்டலை விட்டல்னு கத்துண்டி. நீ பக்கத்தாத்து கதையை பேசிட்டு கோடியாத்த கோமலத்தாத்துல என்ன நடந்தது, அடுத்த ஆத்த அம்புஜ தாத்துல என்ன நடந்தது, லக்ஷ்மி ஆத்துல எனக்கு மைசூர் போண்டாவும் பாதாம் பர்ஃபியுமா அப்படின்னு நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா ஓ வராட்டிலாம் படக்கு படக்குன்னு தான் உடைய போகிறது. இதே நீ மற்ற அந்நிய விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் விட்டலை விட்டலன்னு சொல்லி நீ வராட்டி தட்டினீங்கன்னா ஓவராட்டியில் விட்டலை விட்டலன்னு உடையும். இதெல்லாம் எங்கள் நாமதேவர் ஆற்றுல சத்சங்கத்தில் சாப்பிட்றவாளுக்கு மட்டும்தான் இந்த வராட்டியை நான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் ஆற்றுல அசத்சங்கத்தில் சாப்பிட்றவாளுக்கு ஒரு வேளை காஃபிக்கு கூட இந்த வராட்டியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாளாம். இப்போது ஜனாவுடைய இந்த அவங்கத்துடைய அர்த்தம் என்னது அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் அவங்க எழுதுறோம்னா எப்படி எழுதுவா, பாண்டரங்கன் சர்வசக்தன் ஜெகத் ரக்ஷகன் சர்வாந்தர்மியானவன் அப்படின்னு தானே எல்லாரும் எழுதுவா. ஆனால் ஜனா சொல்கிறாளா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாண்டுரங்கன் ஒரு போர்ட்டர். என்ன போர்ட்டரா, ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்தோடனே லக்கேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் கொடுத்துருவோமே அந்த போர்ட்டரா? ஆமாம், அந்த போர்ட்டர் தான். பொதுவாக லக்கேஜ் இல்லைனாலும் ஒன்றோன்னு இருந்தால் கூட தூக்க முடியாமல் கொடுத்துருவோமே அந்த போர்ட்டரா? ஆமாம், அந்த போர்ட்டரே தான். அப்படி போர்ட்டர்னா எப்படி இருப்பா, தலையில் 2 பேகு, கையில் 2 பேகு, அப்படி இப்படி இடுக்கிண்டு 2 பேக் வச்சுருப்பா இல்லையா? அப்படி பாண்டவனும் அப்படி தூக்கி வச்சுருக்கானா. அப்படி யார் யாரெல்லாம் தூக்கி வச்சுருக்கா அப்படின்னு லிஸ்ட்டாக சொல்லின்னு வராளா. 1-2 பேக்லாம் இல்லையா. நிவத்தி காந்தியாவரி, நிவத்தியை தோளில் தூக்கி வச்சிருக்கிறானா. சோபானா ஜஹாதரி, சோபானரை கையில் தூக்கி வச்சுருக்கானா. புடே சலே ஞானேஸ்வர, ஞானேஸ்வரரை முன்னாடி தூக்கி வச்சுருக்கானா. மகே முக்தாயி சுந்தர, முக்தாயி நிவத்தி ஞானதேவ சோபான முக்தாபாய் சொல்லுவோம் இல்லையா, அந்த முக்தாபாயை தலைக்கு பின்னாடி இப்படி தூக்கி வச்சுருக்கானா. மகே முக்தாயி சுந்தர கோர கும்பார் மாடி வரி, கோரா கும்பார் தொடையில தூக்கி வச்சுருக்கானா. இதில் என்ன ஆசியமாக இருக்குன்னா, கோரா கும்பார் யார், பானைகளெல்லாம் செய்கிறவர். அவர் குலால வம்சத்தில் பிறந்தவர். அவர் ஒரு பாட்டர். இப்போ பாண்டரங்கன் இங்கே யார், போர்ட்டர். போர்ட்டர் பாட்டரை தூக்கி வச்சுருக்கார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாமா. அப்படி கோர கும்பார் மாடி வரி சோகாச்சி பபரோபரி, சோக்கா மலர தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் ஜீவனா தூக்கி வச்சுருக்காளாம். பங்கா கடியே வரி, பங்காபாய் இடுப்பில் தூக்கி வச்சுருக்காளாம். பங்காபாய் யாரு அப்படின்னா, கோரா குமாரை போல ராக்கா குமார் ஒரு பாட்டர் இருந்தார், அவருடைய மகள் தான் இந்த பங்காபாய். அவளை இடுப்பில் தூக்கி வச்சுருக்காளாம். பங்கா கடியே வரி நமகராங்குளிதரி, நாமதேவர் விடுவாரான இந்த விரலை கொடுத்தாவது இப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னு பிடிச்சிருக்காளாம். ஜனி மனே கோபாலா கரி பத்தாச்சா ஜோகளா, விட்டு மாசா விட்டு மாசா விட்டு மாசா விட்டு மாசா விட்டு மாசா லே குரவாளா. கோபாலா 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 லே குரவாளா கோபாலா. கோபால் 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 கோபால், நம்மளே பாடுறவங்க தூக்கி வச்சுக்கணும் இல்லையா. இப்போ நம்மளும் நாமா பாடினா தானே தூக்கி வச்சுப்பான். வாங்க எல்லாரும் பாடலாம். கோபால் 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 கோபால்
கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபால் கோபாலா 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 லே குரவள கோபாலா இப்போ பார்த்தோமே இந்த கதை இது கொஞ்சம் வேடிக்கையாக வேணா இருந்திருக்கலாம். ஆனால் நாமத்தோடைய மகிமையை குறிக்கக்கூடிய மின்னலுமா அடிக்கிறது, மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதா. அப்போ நாமதேவருடைய ஆகத்துடைய அந்த செவரே இடிஞ்சு கீழே உழப்புற சமயத்தில் பாண்டங்கனே வந்து தன்னுடைய தோலையும் தலையும் முதுகையும் கொடுத்து இப்படி பிடிச்சிட்டு இருந்தானா அந்த செவரை விழாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாண்டங்க நினச்சிட்டு இருந்தானா நாமதேவரோட ஆகத்துடைய செவரு விழாமல் இருக்கட்டும் அப்படின்னு அபயம் காமிச்சிருக்கலாமோனோ. எதுக்கு மெனக்கட்டுன்னு அங்கேருந்து வந்து இப்படி தோலையும் தலையும் கொடுத்து பிடிச்சிட்டு இருந்தானா சாதுக்கள் நமக்கு எவ்வளவு சேவை பண்ணுறா, நம்ம சாதுக்களுக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணுமே அப்படின்றதுனால தான் இப்படி பண்ணானா பாண்டகன். அப்படி நாமதேவரோட அம்மா குணாபாய் கூப்பிடுறானா, பாண்டரங்கா எனக்கு எங்களுக்கெல்லாம் சேவை பண்ணதெல்லாம் போதும், நீ வா நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் இப்படி கூடி உட்காந்து சாப்பிட்றாளாம். ஜனா தான் பரமாறுறாளாம். ஜனாக்கு எப்பொழுதுமே தோணாத ஒரு விஷயம் அப்போ தோணிடுதான். என்னதுன்னா, எல்லாரும் பாண்டனோட சேர்ந்து சாப்பிட்றாளே, நான் ஒரு வேலைக்காரியாக போயிட்டேன் பாரு, எனக்கு அவனோட சேர்ந்து சாப்பிட்ற பாக்கியம் கிடைக்கல பாரு அப்படின்னு எந்த நிமிஷம் நினச்சாலும் பாண்டகனுக்கு அப்பவே தெரிஞ்சு போயிடுது. அப்போ சொல்கிறான்னா, நாமதேவா எனக்கு இப்போ பசிக்கலை, நான் பசிச்சதுன்னா அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு எழுந்து போயிட்டானா. அப்போ எல்லாரும் தூங்கியாச்சு. ஜனா மாவரைச்சுன்னு இருக்காளாம். ஏன்னா அடுத்த நாள் காலத்தால சாதுக்கள்லாம் வருவாளே, அவளுக்குலாம் ரொட்டிக்கு மாவரைச்சுன்னு இருக்காளாம். அப்போ பாண்டகனுங்கேன்னு வந்து ஜனா ஜனா அப்படின்னு ஜனா வெளியில் வரானா, என்ன பண்ணுறங்க, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதா மிச்சம் வச்சிருக்கியோ அப்படின்னு ஜனாக்கு தூக்கி வாரி போட்டுதான். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது வேண்டான்னு சொன்ன அந்த பாண்டரங்கன் இப்போ நமக்காக கேட்குறான் பத்தியா பசிக்கிறது அப்படின்னு. நம்ம அது ஒரு நிமிஷம் அந்த ஒரு நொடி நம்ம வந்து பாண்டரனை குறைச்சலாம் எடை போட்டுட்டோம் பாரு அப்படின்னு ஜனா நினச்சிக்கிறாளாம். பாண்டரங்கா எல்லாரும் சாப்பிட்ட மிச்சத்தை தானே நான் வச்சுருக்கேன், அந்த மிச்சத்தை உனக்கு எப்படிப்பா கொடுப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கொடு அப்படின்னு பாண்டரங்கன் ஜனாவுக்கு ஊட்டி விட, ஜனா பாண்டரனுக்கு ஊட்டி விட, இப்படி ரெண்டு பேரும் அந்த மிச்சத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாளா. அப்போ வேணுண்டே பாண்டரன் என்ன பண்ணுறான்னா, ஜனாவோட விளையாடிண்டு ஆடிண்டு பாடிண்டு அவனோட சேர்ந்து மாவரைச்சுண்டு ரொட்டிக்கு மாவரைச்சுட்டு இருக்கானா பாண்டரங்கன் ஜனாவோட சேர்ந்து. இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன்னா ஜனா ஒரு பக்கம் இந்த பிடிச்சுட்டு இருப்பா, பாண்டரங்கன் ஒரு பக்கம் பிடிச்சுட்டு இருப்பா, அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அடைக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அப்படி ஜனா வந்து பாண்டங்கனுக்கு ஊட்டி விட, பாண்டங்கன் ஜனாக்கு ஊட்டி விட, இப்படி ரெண்டு பேரும் விளையாடிண்டு ஆடிண்டு பாடிண்டு அவனுடைய வஸ்திரத்தில் பாண்டவனுடைய வஸ்திரத்தில் ஜனாவுக்கு போட்டு விட்டு, ஜனாவுடைய கந்தல் வஸ்திரத்தை இவன் கட்டிண்டு இப்படி மாற்றி மாற்றி ஆபரணங்களை நான் அவளுக்கு போட்டு விட்டு, அப்படி கந்தல் வஸ்திரத்தை அவள் கட்டிண்டு இப்படி மாற்றி மாற்றி விளையாடின்னு இருக்காளாம். அப்போது சுப்பிரபாதம் ஆற டயத்தில் பாண்டகன் கரெக்டாக மறைஞ்சு போய்ட்றானா. ஏன்னா அப்புறம் அர்ச்சகர்கள்லாம் தேடுவா இல்லையா, மூர்த்தியை காணும்னு. அப்படி அந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் இப்படி சுப்பிரபாதம் பாடி இப்படி அந்த கோவில் கதவை இப்படி திறக்கலான்னு பார்த்தா பாண்டகனிடத்துல மக்கற குண்டலங்களை காணும், பீதாம்பரத்தை காணும், கிரீடத்தை காணும், கையில் கங்கணங்களை காணும், எதுவுமே இல்லை. அவன் ஒரு கந்தல் வஸ்திரத்தை போட்டுருக்கான், ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டுருக்கான். அப்படின்னு ஒன்னே அந்த அர்ச்சகருக்கெல்லாம் பயம் வந்துருத்தான், தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா ஒன்று ராஜா பண்ணி போட்ட நகை இல்லையா, ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது, இப்படி எதுவுமே இல்லைன்னு ஒன்னே
அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆயிடுத்து, பயமாகவும் ஆயிடுத்து. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரா, நேத்திக்கு கூட நாமதேவர் ஆத்துல பார்த்தேன், பரபிரம்ம ரூபம் பஜே பாண்டகன் பரபிரம்ம ரூபத்தை என்னமோ பக்கத்தாத்து மாமாவை பார்த்தா மாதிரி பேசுறாரு அவர். பரபிரம்ம ரூபம் பஜே பாண்டகனே வந்து ராமதேவர் ஆத்துக்கு வந்ததா நான் பார்த்தேன். இது ஜனா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுனா அப்படின்னு குரூப் ஒன் ஏதோ இந்த வாட்ஸ்அப் ஃபேமிலிலாம் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சுட்டு ஆளாளுக்கு ஒன்று பேசிப்பா இல்லையா, அது போல் இது குரூப் ஒன் பேசுறது. அந்த காலத்தில் இப்படிலாம் இருக்கு போல இருக்கு. இப்படி குரூப் ஒன் பேசுறது, அடுத்து குரூப் 2 பேசுறது. சேச்சா சென்னா அப்படி பண்ணுவாளா என்ன, சென்னா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ உழைச்சிருக்கா, எவ்வளோ உழைப்பாளியாக இருந்திருக்கா அப்படின்னு குரூப் 2. உடனே குரூப் 3 சும்மா இருக்குமா வாயை வச்சுட்டு அடுத்து திறக்க ஆரம்பிச்சுடுது. இப்போ சொல்கிறதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய்ப்பு கிடைச்சா எவன் வேணும் தான் எடுப்பான், அவள் அண்ணாதே இல்லையோன்னு அப்படின்னு கண்டுபிடிக்க பேசிக்கிறாள் எல்லாரும். அப்போது ராஜா சொன்னாரா, இப்படி பேசிக்கிறதுக்கு நம்ம நேரடியாக அவருடைய ஆத்துக்கு போயே பார்த்துடலாமே அப்படின்னு பார்த்தா, ஜனாமகர குண்டலங்களை போட்டுருக்கா, பீதாமரத்தை போட்டிருக்கா, கங்கணங்கள்லாம் அவள் போட்டுருக்கா, கிரீத்தத்தெல்லாம் அவள் போட்டுருக்கா, எல்லாம் ஜனா போட்டுருக்கா அப்படின்னு ஒன்று ராஜாவை சொல்லிட்டார். நான் சம்சயம், எந்த டவுட்டும் கிடையாது, அவனை சோறுன்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ராஜா சொல்கிறார். உடனே ஜனாக்கு ஒன்றுமே புரியல. அரெஸ்டா? எதுக்கு அரெஸ்ட்டு? நான் என்னப்பா பண்ணேன்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எனக்கு பாண்டவன் கொடுத்தான்ப்பா. ஆமாம், பாண்டவன் உனக்கு மட்டும் மெனக்கட்டுன்னு கொடுப்பான் பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்டரிபுரத்தோட சோறு நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒன்றுமே புரியல ஜனாக்கு. ஏன்னா எல்லாமே பாண்டவன் தானே நமக்கு எல்லாம் வந்து போட்டு விட்டான். அப்போது கதறாளா, க்ஷமா கரி தேவராயா நாகி கேலி துசி சேவா, நாகி கேலி துசி சேவா தேவா. க்ஷமா கரி தேவராயா, எனக்கு க்ஷமிச்சுடுப்பா தேவராயா, நான் எந்தெந்த பாப்பங்கள்லாம் பண்ணியிருக்கேனோ என்னிடத்துல இருக்கிற பாப்பங்கள் எல்லாத்தையும் நீ நீக்கிடும். ஆனால் நான் வேணா கோணலா இருக்கலாம், உன்னுடைய நாமத்தை சொல்லி தானே இத்தனை நாளும் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன், உன்னுடைய நாமம் கோணல் கிடையாதே பாண்டுங்க அப்படின்னு கத்துறாளாம். யாரும் கேட்கறதா இல்லை. அப்போ ஜனா சொல்றாளாம், என்ன பை திருடின்றே, என்ன பை சோறுன்றே, இந்த பண்டரிபுரத்தோடைய சோர் யாருன்னு எனக்கு தெரியும். உடனே ராஜா கேட்குறாரு, அப்படியா நீ சோர் கிடையாதா, இந்த பண்டரிபுரத்துடைய சோர் யாரு நீ சொல்லு, சொன்னா போய் பிடிக்கணும், அட நீ சொல்லு. இப்போ ஜனா சொல்றாளா, தரிலா பண்டரிச்சா சோர, தரிலா பண்டரிச்சா சோர, களாம் பந்துனியா சோர, தரிலா பண்டரிச்சா சோர, தரிலா பண்டரிச்சா சோர. ஜனா சொல்றாள, பண்டரிபுரத்தோடைய சோரன் பாண்டவன் தான்பா, அவனை போய் புடி, அவனை ஓடி போய் இப்படி கட்டி பிடிச்சுக்கோ, என்ன போய் ஜெயில தள்ளுறேன்றியே அவனை தள்ளு. எந்த ஜெயில அவனை தள்ளணும்னா, ஹிருதய பந்திகா நாகேலா ஆம விட்டல கோண்டிலா, ஹிருதய பந்திகா நாகேலா ஆம விட்டல கோண்டிலா. தரிலா பண்டரிச்சா சோர, தரிலா பண்டரிச்சா சோர. அவனை ஹிருதயம்ன்ற அந்த ஜெயில தள்ளணுமா. எனக்கு போய் கையில காப்பு போடுறேன்றியே அவனுக்கு போடு. எந்த செயினால அவனுக்கு கட்டணும்னா, நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற சங்கிலியால அவனுக்கு கட்டணுமா. சப்த கேளி ஜல்டா ஜூடி விட்டத பாயிதா தனி பேடி, शब्द केली जलटा झूठी विठला पायदा तनी बेडी. दरिला पंढरीचा चोर, दरिला पंढरीचा चोर, जनी मने बा विठला, जनी मने बा विठला, जनी मने बा सोडी वेगी तुला, जनी मने बा विठला
கேட்கறதா இல்லை. இப்படி அவ டபுள் மீனிங்ல பேசினா யாருக்கு தான் புரிய போறது? இவ கெஞ்சின போதும் யாருக்கும் புரியல, கதிர்ன போதும் யாருக்கும் புரியல. அப்படி ஜனாவை தர தர தரன்னு இழுத்துன்னு போறாளாம். பரிலா பண்டரி சாச்சோர கலாம் பந்துனியாந்தோர பாண்டுரங்கடே சோர தரிலா பண்டரி சாச்சோர தரிலா பண்டரி சாச்சோர திலா பண்டரி சாச்சோர கலாம் பந்துனியாந்தோர தரிலா பண்டரி சாச்சோர தரிலா பண்டரி சாச்சோர சோர தரிலா பண்டரி சா பண்டரி சா பண்டரி சாச்சோர பண்டரி சாச்சோர பண்டரி சாச்சோர. அப்படி ஜனாவை அந்த கழுமரத்தில் ஏற்ற போறாளாம். அந்த காலத்துலலாம் திருடினா இந்த கடுமையான தண்டனை இந்த கழுமரம் தான். அப்படி அவளை கழுமரத்தில் ஏற்ற போற சமயத்துல அந்த கழுமரம் பொச 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 பொசன்னு பொசுங்கி எரிஞ்சு சாம்பலாகி ஜனாவோட கழுத்துல ஒரு மாலையா வந்து விழுந்துதான். இப்போ ஜனாவுடைய மகாத்மியத்தை பத்தி ஞானேஸ்வரருக்கோ நாமதேவருக்கோ பாண்டவனுக்கோ தெரியும். ஆனா ஊர் மக்களுக்கெல்லாமும் தெரியணும், உலகத்துக்கே தெரியும் அப்படின்றதுனாலதான் இப்படி தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் அவளுக்கு போட்டு விட்டு அவளுடைய கந்தர் வஸ்திரத்தை இவன் கட்டின்னு இப்படி தெரியலா பண்டரிச்சா சோரனா அந்த லீலையை பண்ணானா பாண்டகன். அப்படி ஜனாபாய் போல நாமளும் குரு பக்தியோட இருக்கணும். அதுதானே முதல்ல. நாமதேவரிடத்துல ஜனா எப்படி குரு பக்தியோட இருந்தாலோ அது போல நம்ம குருனிடத்துல நம்ம குரு பக்தியோட இருக்கணும். விட்டல நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும், சாது சேவை பண்ணிகிட்டே இருக்கணுமா. இப்படி இன்னைக்கு இந்த பாண்டுரங்களையே ஒரு சமுத்திரத்திலேருந்து ஒரு புரோக்ஷணம் போல தான் எடுத்துட்டோம், ஒரு டிராப் இந்த ஓஷன் மாதிரி தான் எடுத்துட்டோம். இன்னும் நிறைய லீலைகள்லாம் இருக்கு. நாமதேவர் ஜனாபாய்க்கலாமே இன்னும் பாண்டுரங்க நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்கா. ஆனா அதுல சில லீலைகள் தான் இன்றைய தினம் நம்ம அனுபவித்தோம். என்னவா இருந்தாலும்